வெரி குட் ஈவினிங் டு ஆல். ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டத்துடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஐடென்டிஃபை த ஃபில்டர் டைப். சரிங்களா? ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுக்காம அந்த சிஸ்டத்துடைய டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் ஒரு ஃபில்டர் டைப் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் அதே மாதிரி ஃபில்டர் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு லோ ஃப்ரீக்வன்சி அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கேஸ் ஒன் லோ ஃப்ரீக்வன்சி எஃப் ஈக்குவல் டு ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டோரேஜ் எலமெண்ட் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் L1 C1 L2 C2. சரிங்களா? அப்போ இண்டக்டர் கெப்பாசிட்டர்ல மட்டும் நீங்க அந்த ஃப்ரீக்வன்சியை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ லோ ஃப்ரீக்வன்சினா எஃப் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எல்லுக்குள்ள என்ன இருக்கும்? எக்ஸ்எல் எப்படி எதெல்லாம் ஒமேகா எல். ஒமேகா எல் எப்படி எதெல்லாம் 2πfl. எஃப்க்கு ஜீரோன்னு போட்டீங்கன்னா எக்ஸ்எல் 0 ஓம். ஐஎல் ஈக்குவல் டு வி டிவைட் பை எக்ஸ்எல். எக்ஸ்எலுக்கு ஜீரோன்னு போட்டீங்கன்னா எனிதிங் டிவைட் பை ஜீரோ இன்ஃபினிட்டி. அப்போ கரண்ட் ஃப்ளோ த்ரூ இண்டக்டர் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டி அப்படின்னா இண்டக்டர்ல போகக்கூடிய கரண்ட் என்னது? இன்ஃபினிட்டி அப்படின்னா இட் வில் ஆக்ட் அஸ் ஷார்ட் சர்க்யூட். அப்ப கெப்பாசிட்டில என்ன இருக்கும்? எக்ஸி. எக்ஸி எப்படி இதெல்லாம் 1/ωc. ωc எப்படி இதெல்லாம் 2πfc. எஃப்க்கு ஜீரோன்னு போட்டீங்கன்னா எனிதிங் டிவைட் பை ஜீரோ இன்ஃபினிட்டி. ஸோ ஐசி ஈக்குவல் டு வி பை எக்ஸி, ஓம்ஸ் லா. வி டிவைட் பை எக்ஸி என்னது? இன்ஃபினிட்டி. எனிதிங் டிவைட் பை இன்ஃபினிட்டி ஜீரோ. அப்ப கரண்ட் வந்துட்டு 0 ஆம்பியர்னா கெப்பாசிட்டி வில் ஆக்ட் அஸ் ஓப்பன் சர்க்யூட். அப்ப கிவன் டயக்ராம்ல இண்டக்டர் வந்துட்டு ஷார்ட் சர்க்யூட், கெப்பாசிட்டர் வந்துட்டு ஓப்பன் சர்க்யூட். அதான் இங்க போட்டுருக்கு. இண்டக்டர் ஷார்ட் சர்க்யூட், கெப்பாசிட்டர் ஓப்பன் சர்க்யூட். அப்ப கரண்ட் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா R1 இந்த ஷார்ட் சர்க்யூட் வழியா இந்த RL வழியா அப்படி போகும். ஏன்னா இங்க ஓப்பன் சர்க்யூட், இங்க கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அப்ப RLல கரண்ட் போச்சுன்னா ஒரு ரெசிஸ்டன்ல கரண்ட் பாஸ்னா வோல்டேஜ் என்ன ஆகும்? டிராப் ஆகும். அப்ப V0 வருமா? எஸ் வரும். அப்ப இன்புட் சிக்னல் கொடுத்தீங்கன்னா அது அவுட்புட் சிக்னலா வருது. அப்ப அவுட்புட் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப சிக்னல் அப்டைன் ஆகுது எப்ப? லோ ஃப்ரீக்வன்சில. அப்ப லோ ஃப்ரீக்வன்சில சிக்னல் V0 கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல லோ ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட் அலோவ் பண்ணுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்த செகண்ட் கேஸ் ஹை ஃப்ரீக்வன்சியை சப்ஸ்டியூட் பண்ணீங்க. எஃப் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அப்ப கெப்பாசிட்டில என்ன இருக்கும்? எக்ஸி. எக்ஸி 1/ωc எழுதலாம். தட் இஸ் 1/2πfc. எஃப்க்கு இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எனிதிங் டிவைட் பை இன்ஃபினிட்டி ஜீரோ. ஐசி ஈக்குவல் டு வி பை எக்ஸி. எக்ஸி வந்துட்டு ஜீரோ, எனிதிங் டிவைட் பை ஜீரோ இன்ஃபினிட்டி. அப்ப கரண்ட் ஃப்ளோ த்ரூ கெப்பாசிட்டர் மேக்ஸிமம் கரண்ட் இன்ஃபினிட்டினா கெப்பாசிட்டர் வில் ஆக்ட் அஸ் ஷார்ட் சர்க்யூட். அப்ப இண்டக்டர்ல எக்ஸ்எல் இருக்கும். எக்ஸ்எல்ல ஒமேகா எல் 2πfl. எஃப்க்கு இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இன்ஃபினிட்டி ஓம். அப்ப ஐஎல் ஈக்குவல் டு வி பை எக்ஸ்எல். வி டிவைட் பை எக்ஸ்எலோட வேல்யூ என்னது? இன்ஃபினிட்டி. எனிதிங் டிவைட் பை இன்ஃபினிட்டி ஜீரோ. அப்ப கரண்ட் ஃப்ளோ த்ரூ இண்டக்டர் வந்துட்டு 0 ஆம்பியர்னா இண்டக்டர் வில் ஆக்ட் அஸ் ஓப்பன் சர்க்யூட். அப்ப அந்த கிவன் டயக்ராம்ல எங்கெல்லாம் இண்டக்டர் இருக்கோ இந்த இண்டக்டர் இது ஓப்பன் சர்க்யூட். எங்கெல்லாம் கெப்பாசிட்டர் இருக்கோ அங்கெல்லாம் ஷார்ட் சர்க்யூட். பாருங்க, இண்டக்டர் ஓப்பன் சர்க்யூட், கெப்பாசிட்டர் ஷார்ட் சர்க்யூட். அப்ப கரண்ட் ஃப்ளோ இதுலயும் இருக்காது, இதுலயும் இருக்காது இந்த பிரான்ச்சுக்கு. அப்ப கரண்ட் பாத்தீங்கன்னா R1 வழியா ஷார்ட் சர்க்யூட் வழியா RL வழியா இங்க வந்து ரிட்டர்ன் பார்த்து. அப்ப ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல கரண்ட் பாஸ் ஆச்சு அப்படின்னா வோல்டேஜ் டிராப் ஆகும். இப்போ V0 அப்படிங்கிறது நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஹை ஃப்ரீக்வன்சிலையும் சிக்னலுடைய மேக்னிடியூட் V0 வரும், லோ ஃப்ரீக்வன்சியும் சிக்னலுடைய மேக்னிடியூட் V0 வரும். அப்போ இன்பிட்வீன்ல லோ ஃப்ரீக்வன்சி காம்பவுண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி காம்பவுண்ட்ல சிக்னல் மேக்னிடியூட் வருதுன்னா கண்டிப்பா இன்பிட்வீன்ல பேண்ட் வித், அந்த பர்டிகுலர் பேண்ட் வித் இருக்குல்ல, அதுல ஃப்ரீக்வன்சி காம்பவுண்ட் எதுவும் வராது. சிக்னல் மேக்னிடியூட் என்னவா இருக்கும்? V0 என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்லை. அப்ப இது பேண்ட் ரிஜெக்ட் ஃபில்டர். இந்த பர்டிகுலர் பேண்ட் மட்டும் என்ன பண்ணும்? ரிஜெக்ட் பண்ணும். லோ ஃப்ரீக்வன்சி அலோவ் பண்ணுது, ஹை ஃப்ரீக்வன்சி அலோவ் பண்ணுதுன்னா கண்டிப்பா இன்பிட்வீன்ல கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி இந்த பர்டிகுலர் பேண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணும். தட் இஸ் கால்ட் பேண்ட் ரிஜெக்ட் ஃபில்டர். அப்ப இந்த சம்முக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா பேண்ட் ரிஜெக்ட் ஃபில்டர். சரி, ஓகேப்பா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். இது எல்லாமே கேட்ல கேட்கற கொஸ்டின் தான். சரிங்களா? ட்ரிக்கியான கொஸ்டின். அதே மாதிரி வாட்ஸ்அப் லிங்க்கும் டெலிகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதுல ஜாயின் பண்ணிங்க. ஏதாவது ஃபர்தர் அப்டேட் இருந்ததுன்னா அதுல உங்களுக்கு போஸ்ட் ஆகும். அதே மாதிரி டெய்லி லைவ் கியூஸ் போகும், டெக்னிக்கல் அஸ் வெல் அஸ் ஜிஎஸ். சரிங்களா? டெலிகிராம்லயும் ஜாயின் பண்ணிக்கங்க. டெய்லியும் வந்துட்டு ஏதாவது அப்டேட் இருந்தால் அதில் கொடுப்போம். சரிங்களா? தேங்க்யூ.